சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. மனித உரிமை ஆணையத்துல நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க, இப்பயும் பழி வாங்குறாங்க. நான் 20 பெட்டிஷன் கொடுத்துட்டேன். என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க, என்னால இங்க வேலை செய்ய முடியல, என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற. I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. But these officers not even hearing me. They are torturing me to the core. Let it be. I am totally dejected. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான். நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒண்ணு வைக்கிறேன். நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? நான் எனக்கு பைத்தியக்காரனா? நானே வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுறேன். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இதை லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். நான் லஞ்சத்துல வாங்கின சொன்னா தூக்கு போட்டு செத்துருவேன். இங்க தூக்கு போட்டுக்கிறேன், இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். யாராவது லஞ்சத்துல வாங்கினு சொன்னா, நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்கிட்டயாவது கைவிட்டு வாங்கினேன்னு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன். என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிங்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்லன்னு கொடுத்தாரு. விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க என்ன.